ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட குயின் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஆழாக்கில் வந்து குதிரைவாலி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த குதிரைவாலின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இதுதான் அந்த குதிரைவாலி. இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுலேயே அரை கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கால் பங்கு அளவுக்கு வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். அதுலேயே கால் பங்கு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது நாலுத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. அதுலேயே வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது வந்து எனக்கு நார்மல் காரமாக இருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. ஸோ கரெக்டான அது. இந்த மாதிரி நான் 3 காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு பீஸ் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க அந்த மிளகாயும் எடுத்து அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பீஸ் வந்து தேங்காய். அந்த தேங்காய் பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதில். ஸோ இந்த அளவுக்கு ஒரு 4 பீஸ் இருக்கும் இதில். ஸோ இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அந்த மிக்சிலே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே வந்து நீங்கள் அந்த அரிசியும் எடுத்து, நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி பருப்பையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி தோசை பதத்துக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இப்படியே நீங்கள் ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சு மார்னிங் எழுந்திரிச்சி நார்மல் தோசை மாதிரி செஞ்சுட்டு கூட வந்து ஒரு வெங்காய சட்னியோ இல்லை தக்காளி தொக்கு இல்லை தேங்காய் சட்னி எது வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தோசை வந்து நமக்கு நார்மல் தோசை மாதிரி கிறிஸ்பியாக அவ்வளோ சூப்பராக வரும். அப்படி இல்லை எனக்கு இப்போவே தேவை அப்படின்னாலும் நீங்கள் அடுத்த அந்த 1 ஹவர்லேயே நம்ம அப்போவே வந்து இதை அரைச்சிட்டு அதையே வந்து நம்ம ஒரு அடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்ம அடை மாதிரி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை வந்து நான் நாளைக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மார்னிங் செய்கிறதுக்கு. ஆஸ் யூஷுவல் தோசை நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி கிறிஸ்பியான தோசை வரும் அது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு நம்ம தாளிக்கிறதுக்காக போட்டு அதுலேயே நம்ம கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அதை மிக்ஸ் எடுத்து அதில் கொட்டிட போகிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்கனவே நம்ம இதில் போட்டு அரைச்சிட்டோம். இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் நம்ம இதிலே போட்டு அரைச்சிட்டதுனால இதில் வந்து நான் காரம் எதுவும் போடலை. ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் தேவை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் சும்மா போட்டு ஒன்று வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கி இதிலே எடுத்து கொட்டிடுங்க. மாவுலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். எங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் மஞ்சள் பொடி. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸில் மாவோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தோசை தவா வச்சு இந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறது. 1 ஹவரில் நம்ம இதை செஞ்சிடலாம் சட்டுன்னு. தோசை மாவு இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க வேணாம். என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு டெய்லி சப்பாத்தி பூரி இப்படி மாற்றி என்ன செய்யுதுன்னும் போது இது ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 ஹவரில் நம்ம ரெடி பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குதிரைவாலி அரிசியோட தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் மறுநாள் புளிக்க வச்சு செஞ்சாலும் அதுவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது கூட நமக்கு தேங்காய் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.